மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். சுஜாதா சார் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கிறது வந்து நேர், யாரை பற்றியுமோ எதை பற்றியுமோ எதுவுமே கவலைப்படவே மாட்டார். அவர் என்னுடைய லைஃபினுடைய காட் ஃபாதர்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே, ஏன்னா அவர் கையில் எழுதுறது வந்து அவர் கையெழுத்து நிறைய பேர் புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும். திருக்குறளே வந்து 1.5 வரைக்கும் வந்து ஒரு வரியில் வந்து பொழிப்புரை எழுதியிருக்காருன்னா ஒரு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு யோசிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு கேரக்டர். சுஜாதா சார் கூட வந்து வாரெல்லாம் வரது சான்சஸே கிடையாது. அவர் வந்து பேசவே மாட்டார். எல்லோரும் பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருப்பார். அவ்வளோதான். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு. பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என்ன இது பிடிக்க சொல்லிட்டு, பேடை பிடிக்க சொல்லிட்டு கிரிக்கிட்டாரு டைலாக்ஸு. இவருக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வச்சுருப்பார். இந்த பக்கம் பார்த்தா கிட்னி ப்ராப்ளம் சொல்லுவார், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லுவார், இது பண்ணுவார், நடக்கிறது இது பண்ணுறது, இவ்வளோ பிரச்சனை வச்சுருப்பார். பட் எழுதுவார், படிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா வீட்டில் பார்த்தா சுற்றியும் புக்ஸ் தான் இருக்கும். இந்த எந்திரன் ஸ்கிரிப்ட் யோசிக்கிறப்ப அந்த காலகட்டமே வந்து அது சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கும். இல்லை, ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து ஏஐன்றது வந்து இப்போதாங்க வந்து எல்லாமே இதாகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி வந்து அவர் வந்து எப்போ எழுதிட்டாரு. என்னுடைய ரைட்டிங்கில் இருந்து எல்லா இடத்துலையும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிருப்பார். இன்னொன்று வந்து நான் வந்து அவரை மறந்தால் தானே நினைக்கிறது. அது வந்து எவ்ரிடே எனக்கு இது படித்தானே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். அவர் இருந்தால் என்ன பண்ணுவார், அவர் இருந்தால் என்ன பண்ணுவார், அப்படி தான் இருக்கணும். வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யாரு கூட இருக்க போகுது அப்படின்னா டைரக்டர் காந்தி கிருஷ்ணா அவரோட தான் இருக்க போகுது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வினா எப்படின்னா, காந்தி கிருஷ்ணா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் இவ்வளவு நாள் படம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் சார். ஸோ அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா சார்? நான் கொஞ்சம் செலக்டிவான ஒரு பர்சன். வந்து எனக்கு என்ன பிடிக்குது அது மட்டும் தான் செய்வேன். பிடிக்கலன்னா அந்த பக்கம் போகவே மாட்டேன். இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் அதுதான் பண்ணுவேன். பட் அதனால் சம்டைம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதாகும். நாம் ஒன்று நினச்சிட்டு போவோம், அதில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அதில் உழைப்போம். கடைசியில் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி வராமல் போயிடும். ஸோ விட்டுட்டு திரும்ப அகெயின் வேறு ஒரு பேக் டு த ஜீரோ, திரும்ப அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங். ரொம்ப தூரம் போவோம், திரும்ப வந்து அதில் ஒரு சில ஹர்டில்ஸ் வரும், மறுபடியும் திரும்ப வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரகிளிங். அதுதான் வந்து. மற்றபடி வந்து ஐ எம் நாட் ஃப்ரீ, ஐ எம் 100% ஆக்குபைட். சார் முதல் படத்தில் வந்து ஜென்டில்மேன் படத்தில் வந்து உதவி இயக்குனராக சேர்றீங்க அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சார். நம்ம ஒரு இன்னொரு இடத்துல இருந்து நம்ம சங்கர் சார்ட்ட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லார் இன்டர்வியூமே வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்குவீங்க, அவர் தான் வந்து எங்களோட ஏதாச்சும் கரெக்ஷன் சொல்லனா தான் நாங்கள் அவர்கிட்ட தான் சொல்லுவோம், அவர் தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவார். அந்த ப்ரெஷர் எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? அது ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அது பிகாஸ் வந்து அது எனக்கும் வந்து எங்கள் டைரக்டருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். அவர் எப்பவுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஒரு இதுவாகவோ என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. என்னை நம்பி ஒரு வேலையை விட்டுட்டாருன்னா வந்து அந்த பக்கமே தலை வச்சு கூட கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னும் போது அப்படி ஒரு சின்ன ஒரு லுக்கு விட்டாருன்னா நான் செத்து போயிடுவேன். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால் வந்து மேக்ஸிமம் என்னுடைய முடிஞ்ச வரைக்கும் நான் ஆனஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவேன். அந்த ஒர்க்கில் மட்டும் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும். மற்றவங்கள பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். மற்றவங்க யார் எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி மற்றவங்களை ஃபீலிங் பற்றி ஐ ஹாவ் என்னுடைய டைரக்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவ்வளோதான் என்னுடைய மோட்டிவ். வேறு எதுவுமே எனக்கு இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இது பண்ணிட்டோம் அவங்க என்ன கேவலப்படுத்தட்டும், என்ன அசிங்கப்படுத்தணும், பேசட்டும், அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். எங்கள் டைரக்டருக்கு இது ஒத்து வராது, இது வராது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது கிடையாது. ஏன்னா வந்து அவர் கூட வந்து நான் டாப் டு பாட்டம் நான் தான் உட்காந்துட்டு இருப்பேன். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இருந்து வந்து இது பண்ணுறதுல இருந்து ஷார்ட் பிரிக்கிறதுல இருந்து நூக் அண்ட் கார்னரை வந்து நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னால் மேக்ஸிமம் உழைப்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுவேன். யார்கிட்டையுமே வந்து நான் வந்து அந்த நான் கோ டைரக்டர், நான் அசோசியேட் டைரக்டர், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் புதுசு இப்படி நான் எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஃப்ரெண்ட்லியாக இருக்க ரீசன் என்னென்னா வந்து என்னுடைய க்ரியேஷன்ன்றதே வந்து சில விஷயங்கள் வந்து சுஜாதா சார், பாலகுமாரன், இது மாதிரி
ரைட்டர்ஸ் கண்ணதாசன், வாலி சார், இது மாதிரி பெரிய பெரிய ஜெயகாந்தன், இது மாதிரி நான் படிச்சுட்டு தான் வந்தேன் சினிமாவுக்கு வந்தேன். நான் வந்து படிக்காமல் சினிமாவுக்கு வரல, படத்தை பார்த்துட்டு நான் சினிமாவுக்கு வரல. படத்தையும் பார்த்துருக்கேன், அதுக்காக படம் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. படிப்பு தான் எனக்கு வந்து அந்த இது கொடுத்து, அதனால் வந்து எனக்கு வந்து அவங்க எல்லாரையுமே அரவணைச்சு போவோம். அந்த அரவணைச்சு போகும்போது என்ன ஒரு இது என்னன்னா வந்து மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற படத்தில் சொல்கிற சீனை விட வந்து எங்கள் படத்தில் வந்து புதுசாக சீன்ஸ் வந்தது ரீசன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கேயாவது படத்தில் வந்திருக்கோ இது வச்சுனோ நான் அந்த சீனை வச்சுனா டே அந்த படத்தில் வந்திருக்கா, அது எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு அது மாதிரி விட்டுருவேன். பர்சனல் லைஃப்ல இருந்து எடு, உனக்கு நடந்துச்சுன்னா நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நீ யாரையாவது லவ் பண்ணியிருப்ப, இல்லை ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அங்கே என்ன நடந்தது அது நீ எப்படியும் முழுசாக 100% நீ வந்து சொல்ல போகிறது கிடையாது. எப்படியும் பாதி பொய் தான் சொல்ல போகிற. அந்த பொய்யை கொஞ்சம் அலங்காரமாக சொல்லிட்டு போயேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 வந்து நானும் அதே மாதிரி தான், எனக்கு இது மாதிரி ஒன்று நடந்துச்சுட்டா என் லைஃப்பில் வந்து அப்படின்னும் போது அது வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் அவனுக்கு ஒன்று வந்துடும். இப்போ உங்களை பற்றி ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் வந்து என்னுடைய லைஃப்பில் இது மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன அது வந்து ஒன்று ட்ரிகர் பண்ணிடும். ட்ரிகர் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த அதே சேம் விஷயத்த சொல்லும். இதுதான் இந்த இன்ட்ராக்ஷன் சீன்ஸ் புதுசாக வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து டைரக்டர் கிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயப்படுற சில சீன்ஸ் எல்லாம் கூட எங்கிட்ட சொல்லிவிடுவாங்க. செல்லமே படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சது, எல்லாத்துக்குமே அமைஞ்சது. அந்த படத்துல இருந்து நீங்க நிறைய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்கிரிப்டர் வைஸ் பாக்குறப்போ ஒரு கமர்ஷியல் எல்லா எலமெண்ட்டுமே இதுல இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட வாய்ப்பு எப்படி சார் அமைஞ்சது? அது ஆக்சுவலி வந்து அதான் சொல்கிறேன், நான் வந்து முதல் படம் ட்ராப் ஆகிட்ட பிறகு அதுக்காக ஒரு 5 வருஷம் அப்படி போராடி 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 ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் சுஜாதா சார் தான் வந்து அந்த விஷயம் சொன்ன அந்த வேறு ஏதாவது பண்ண ரொம்ப சின்னதாக ஒரு பட்ஜெட் நான் வந்து ஐ கேன் கெட் ஃப்ரம் த பென்டாஃபோர்லேருந்து கொஞ்சம் இது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். நான் சொன்னேன் சார் எனக்கு இருக்கிற மென்டாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு சினிமா விட்டு ஓடி போயிடலான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு கதையெல்லாம் பண்ணுற லெவலில் எனக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து ஐ லவ் தட் மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது வந்து அது மாதிரி எனக்கு ஒன்று வந்து அங்கே ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் சார் வந்து பாம்பே படமாக பிச்சுட்டு ஓடி இருக்க நாற்றுல அந்த ஹீரோயின் மேடம் மாதுரி தீட்சித் வந்து அம்மா கேன் கோனாலாம் வந்து 1 இயர் தாண்டி போயிட்டுருக்கு. அப்படியேப்பட்டவங்க வந்து முதல் படத்தோட டைரக்டர் அப்படின்ட்டு கூட பார்க்காம என்னோட கதையை கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார், ஜீவா கேமராமேன், இவ்வளோ பெரிய செட்டப் வச்சுட்டு ஒருத்தரும் வந்து ஒரு மாதுரி தீட்சித் ஆகட்டும் அரவிந்த் சார் ஆகட்டும் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்க என்னை வந்து ஃபஸ்ட்டு படம் டைரக்டராக நான் ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எங்கள் டைரக்டருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அழ வச்சுருக்காங்க. எங்கள் டைரக்டர்லாம் அழுதுருக்காரு. அவருக்கு இவ்வளோக்கும் அவர் வந்து என்னை விட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் 18 அதுக்கு முன்னாடி 18-20 படம் 22 படமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அமிதாப் பச்சன் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அவரையே வந்து ஸ்பாட்டில் அழ வச்சாங்க. ஆனால் அவர் அசரக ஆள் கிடையாது, அவரே அழ வச்சிருங்கன்னா எவ்வளோ பெரிய டார்ச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்குங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் பட் எனக்கு வந்து அப்படி வந்து தங்கத்தாமரத்தில் வச்சு வந்து எனக்கு தாங்கி பிடிச்சாங்க எல்லாரும். அப்படி ஒரு படம் வந்து இந்த பாதியில் நின்று போச்சு அப்படின்னும் போது வந்து ஒரு வழி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுஜாதா சார் வந்து என்ன வந்து அப்படியே கொஞ்சம் மீட்டு கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துட்டாரு எல்லா காலத்தில். சமயத்தில் சுஜாதா சார் உங்களுக்கு என்ன மாதிரியான பேசியிருந்தார்? இல்லை ஆக்சுவலி இந்த சுஜாதா சாருக்கு எனக்கு வந்து ரொம்ப இந்தியன் படத்தில் தான் வந்து அவர் வந்து உள்ளே கொண்டு வந்தோம். ஏன்னா வந்து அந்த இந்தியன் படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு மெகா ப்ராஜெக்டை வந்து அது ஃபீல் பண்ணது. அப்போ வந்து அவர் ரத்தம் ஒரே நிறம்னு சொல்கிறது எடுத்து அது ஏதோ ட்ராப் ஆகி திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எழுதினார். அது மாதிரி ஒரு அந்த ஃப்ரீடம் ஃபைட் பீரியட் பற்றின கதை அது. அதனால் வந்து நம்ம வந்து பாலகுமாரன் சார் தான் எங்கள் 2 படத்துக்கும் எழுதினார். சுஜாதா சார் எழுதினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்புறம் எங்கள் டைரக்டர் கிட்ட சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு கடைசியில் வந்து அங்கே போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் எப்படின்னா வந்து அவர் இஸ் நாட் த சூப்பர் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. ஒன்றும் சொல்லப்போனால் அவர் என்னுடைய லைஃபினுடைய காட் ஃபாதர்ன்ட்டு கூட சொல்லலாம். கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே ஏன்னா அவர் கையில் எழுதுறது வந்து அவர் கையெழுத்து நிறைய பேருக்கு புரியாது, எனக்கு மட்டும்தான் புரியும். எனக்கும் அந்த அவர் மிஸ்ஸஸ் புரியும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு மட்டும்தான் புரியும். அதனால் என்ன பண்ணுவார் மேக்ஸிமம் வந்து இதில் தான் டைப் பண்ணுவார். அப்போ வந்து விண்டோஸ் எல்லாம் கூட வரல, டாஸ் பேஸ் தான். கம்ப்யூட்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கும். இன்னொன்று வந்து அவருக்கு இதிலெல்லாம் டிஸ்கஷன்லாம் வந்து பெருசெல்லாம் இது மாதிரியெல்லாம் பேச மாட்டார். அடிச்சோ ஒன்று சீலன்னு சொல்லணும், பாலகுமார் சார் சொல்ல மாதிரி சீன் சொல்ல மாட்டார். இவர் வந்து நம்ம என்ன பேசணும் எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டு அவர் தனியாக ஒரு வருஷம் எழுதி கொடுப்பார். அதை வச்சு நம்ம அதில் இருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாமே. அப்போ தான் ஒரு டாஸ் பேஸ்ட் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுத்து அவர் எழுதி அவர் அடித்து விட்டு போன பிறகு நான் உட்காந்துட்டு ஒவ்வொன்றா இது பண்ணி அப்போ தான் அவர் தான் சொல்லி கொடுத்தா இங்கே வரல வச்சுக்கோ,
எஃப் இதில் வந்து கை வச்சுன்னா இங்கே 2 கோடு வச்சுருக்கோம். எங்கே போனாலும் இங்கே வந்துடணும். எனக்கு டைப்பிங்கும் தெரியாது, கம்ப்யூட்டரும் தெரியாது, எதுவும் தெரியாது. தமிழ் டைப் ரைட்டிங்லேருந்து அவருடைய இதை வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஃபுல் அந்த படம் முடியும் போது நான் வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷ் தான் இது பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி தான் வந்து அவர் எனக்கும் சாருக்கும் இந்த ஒரு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இந்த சிவாஜி வரைக்கும், சிவாஜி ரோபோ எல்லா ரோபோ முடிச்சு சிவாஜி எல்லா படத்துலையும் நான் வந்து ஒர்க் பண்ணேன். நான் எங்கேயாவது ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துட்டு இருந்தேன்னா வந்து கொஞ்சம் ஏதாவது அங்கே வந்து தேங்கிச்சு அப்படின்னு சொன்னால் காந்தி கூப்பிட்டு அப்படின்னு போனால் வந்து அது கூட ஒன்றும் நடக்காது. சும்மா நாங்கள் போனேன் ஏதாவது குட்டி கொலை விட்டுருவேன். அதனால ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிடும், அவ்வளோதான். சுஜாதா சாரோட முதல் அனுபவம் இருக்குல்ல சார், அவர் கூட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் ஸோ அவர் கூட வேலை பார்த்த அனுபவம் இருக்குங்க சார். சுஜாதா சார் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கிறது வந்து நேர்மை. யாரை பற்றியுமோ எதை பற்றியுமோ எதுவுமே கவலைப்படவே மாட்டார். அது வந்து உன்னுடைய இது ஸ்டாண்ட் எதுனா என்னோட ஸ்டாண்ட் இது, அவ்வளோதான். அது நீ ஏற்றுக்கணும் போயிட்டே இரு, அவ்வளோதான். அவ்வளோதான், அதுக்கு மேலே பேசணும். அவருக்கு இந்த கதை லைன் நல்லா இல்லை சங்க, இது வர இது சரியாக வராது, அவ்வளோதான். இல்லை வரும் சார் அப்படின்னு சொல்லி சரி வரும்னு சொல்லுங்கள், அதே தான் கொடுப்போம். அப்படி தான் அவர் ஃப்ளெக்சிபிளான ஒரு கேரக்டர். அட் த சேம் டைம் அவருடைய இதில் வந்து ஆனஸ்ட் இதில் அது எனக்கு வந்து நிறைய இடத்துல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் வந்து ஒரு நம்ம 10 பேஜில் சொல்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு வரியில் வந்து சொல்லிட்டு வரும். அது அவ்வளோ ஒரு கிறிஸ்பி திங்கிங். அவர் அவ்வளோ கிறிஸ்பாக திங்க் பண்ணுவார். அதான் சொன்னேன், திருக்குறளே வந்து 1.5 வரிக்கு வந்து ஒரு வரியில் வந்து பொழிப்புரை எழுதியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு யோசிச்சுப்போம். அது மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து இஸ் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. நிறைய ஒரு ஆனஸ்டி வந்து கற்றுக்கிட்டார் அவர்கிட்ட. அந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டிஸ்கஷனில் ஒரு வார் போயிருக்குமா சார்? ஏன்னா நீங்கள் ஜென்டில்மேன் பண்ணுறப்ப பாலகுமாரன் சார்ட்டு ஒரு வார் போச்சு சொன்னீங்க, அதே மாதிரி சுஜாதா சார் கூட வந்து வாரெல்லாம் வரது சான்சஸே கிடையாது. அவர் வந்து பேசவே மாட்டார், எல்லாரும் பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருப்பார், அவ்வளோதான். கேட்டுட்டு வந்து அந்த இதில் வந்து ஒரு பேட் வச்சுட்டு ஏதோ சும்மா அப்படின்னு கிரிக்கி வச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டப்பா பாட்டு அடித்து வந்து ஒரு இந்த 2 சீன் 3 சீன் என்ன பேசணுமா அன்றைக்கி அந்த சீன் ஃபுல்லாக வந்து வித் டைலாக்கோட டிஸ்கிரிப்ஷனோட எழுதி கொடுத்துருவார். அதுதான் அவருடைய கேட்க. பட் அதுலவே நிறைய பண்ணியிருப்பாரு. நான் இப்போ நம்மளாம் எவ்வளவோ பேசி இருந்திருப்போம், அதுல இருந்து எது பெஸ்ட் மட்டும் எடுத்து வந்து ஒரு இது கொடுத்துருவாரு. அதுதான் அந்த அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு அப்டேட்லேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அப்டேட் என்ன வருதோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க, அது யூஸ் ஆகுதா இல்லையா அப்டேட்ல இருந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு சார், நிறைய சொல்லி கொடுத்துருவோம். அவர் வந்து எதையுமே விட்டு வைக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனால் வந்து இந்து பேப்பரில் வந்து சுடுப்போ அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அது வந்த புதுசு எனக்கு தெரியாது அது போடுறதுக்கு. இது எப்படி சார் வந்து அவரும் அப்போ தான் தடையிட்டு இருக்காரு, அவருக்கும் ஃபுல்லாக தெரியாது, அவரும் தடையிட்டு இதுதான் இதை பண்ணலாம்னு சொன்னார். நான் கிட்டத்தட்ட இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வெட்டியாக இருந்த காலத்தில் எல்லாம் இண்டு பேப்பர் அதுக்காகவே அது போட்டிருந்தேன். ஸோ ஒரு சுச்சுவேஷன் மேலே வந்து 5 ஸ்டார் வந்து நான் ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவேன், அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். அது மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி இது பண்ணிட்டே இருப்பார். இதுதான் படிக்கணுன்ற மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் எது வேணும்னு படிக்கும். பட் அது படிக்கும்போது வந்து உனக்கு என்ன வேணுன்றது தான் வந்து மைண்ட் கலெக்ட் பண்ணிக்கும். நீ வந்து 100 பேஜ் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, 100 பேஜ் மனசில் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு என்னன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து டியூன் பண்ணி வச்சுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் எங்கேயோ கொஞ்சம் சப்கான்ஷியஸாக மைண்டில் இருக்கும். அது உங்களுக்கு தேவையான போது அது வந்துடும் அப்படின்னு. அது ரியல் இன்ஃபேக்ட் வந்து அதெல்லாம் வந்து எனக்கு அப்படி தான். அதுக்கப்புறம் அதனால தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஏன்னு படிக்கும். இந்த கதைக்கும் இந்த என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, புக்கு தான். பட் அந்த புக் படிச்சு தான் இருக்கும். நான் புக் நிறைய படிச்சுட்டே இருப்பேன், கிண்டில் புக் படிச்சுட்டு இருப்பேன். மினிமம் வாரத்துக்கு வந்து ஒரு புக்கோ 2 புக் முடிச்சிடுவேன். படமும் பார்ப்பேன். பட் அது என்னென்னா வந்து இந்த படிச்சு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து இந்த ஃபுல் புக்கே மைண்டில் இருக்குமானா இருக்காது. ஆனால் பட் எனக்கு என்ன தேவைன்றது அது எங்கேயோ சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது மறுபடியும் எப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு இது பண்ணும்போது வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வரும்போது அது நம்மளுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். இன்ஜினியர்ல இருந்து இன்ஜினியர், நிலாக்காலம், செல்லமே, ஆனந்த தாண்டவம் வரைக்குமே சுஜாதா சாரோட இன்ட்ராக்ஷன்ல இருந்திருக்கீங்க நீங்க. ஸோ அவர் உங்களோட வளர்ச்சியை பார்த்து சொல்லியிருக்கிறாரா நீ இன்னும் போகணும் அப்படின்ற மாதிரி? என்ன வந்து அவர் எப்பவுமே வந்து என்னை அவர் வந்து டீப்ரமோட் பண்ணதோ டிக்ரீஸ் பண்ணதோ எப்பவுமே கிடையாது. என்னை பார்த்து பிரமிப்பாக தான் வந்து இது பண்ணுவார். அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் எமோஷ்னல் இடியட், அவர் அப்படி கிடையாது. அதாவது வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு, பேடை பிடிச்சி சொல்லிட்டு சீன் எழுதிருந்தார். என்ன படத்துக்கு?
இந்தியன் படத்துக்கு. இந்தியன் படத்துக்கு. ஓகே. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காரு, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என்ன இது பிடிக்க சொல்லிட்டு, பேடை பிடிக்க சொல்லிட்டு கிரிக்கிட்டாரு டைலாக்ஸு எடுத்துகிட்டு தான் நான் அதை அடித்து கொடுத்தேன். அது மாதிரி டைலாக்ஸ் நிறைய அது மாதிரி பண்ணிருக்கேன். அவர் சொல்லுவார், அது வேற டிபார்ட்மெண்ட், அது இதுலலாம் சொல்ல தெரியுமா, இதில் ஒரு டைலாக் வரும், அது வந்து ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து சுஜாதா சாரினுடைய டைலாக் மாதிரி. விவேக் சொல்லுவார் தெரியுமா, கண்ணில் ஏன் தண்ணி வருதுன்னு சொல்லி, அது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட் சொல்லுது. அது மாதிரி இவருக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வச்சிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லுவார், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லுவார், இது பண்ணுவார், நடக்கிறது இது பண்ணுறது, இவ்வளோ பிரச்சனை வச்சுருப்பார். பட் எழுதுவார், படிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா வந்து வீட்டில் பார்த்தா சுற்றியும் புக்ஸ் தான் இருக்கும். அட் ஏ டைம் வந்து 5 புக்கு 6 புக்கு படிச்சுட்டு இருப்பார். எழுதுதான் அதே மாதிரி தான். எங்கேருந்து இது என்ன பண்ணது, அது ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த வேலையை அதை பார்த்துட்டு இருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி. அது மாதிரி வந்து என்னை வந்து கொஞ்சம் சில இடத்துல இருந்தால் வந்து அது வந்து சில விஷயங்கள் நான் இப்போ திங்க் பண்ணுறதுக்காது. எனக்கு அப்போது வந்து அதெல்லாம் வந்து அப்போல்லாம் அது எமோஷனலாக தான் அதை எடுத்துகிட்டு இருந்தேன். இவர் சொல்கிறாரு பட் நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது வந்து ஐ கேன் மேனேஜ் த திங்ஸ். என்னால் வந்து இப்போ எதையுமே வந்து என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் என்ற அதுக்கு ரீசன் வந்து அவர் தான், பாலகுமார்னு அவர் தான். பாலகுமார் சார் ஃப்ரீச்சுவலாக எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், தூக்கி போடு அப்படி தான், அதை எதுக்கு வந்து சுமந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதே நிறைய சொல்லி கொடுத்தாரு. சுஜாதா சார் வந்து லாஸ்ட்டாக சிவாஜி வர ஒர்க் பண்ணாரு. ஸோ அந்த லாஸ்ட் சமயத்தில் வந்து எந்திரனுக்கான ஒன்லைனும் பேசினா சொல்கிறாங்க. இந்த எந்திரன் ஸ்கிரிப்ட் யோசிக்கிறப்ப அந்த காலகட்டமே வந்து அது சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கும். இல்லை, ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து ஏஐன்றது வந்து இப்போதாங்க வந்து எல்லாமே இதாகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி வந்து அவர் வந்து எப்போ எழுதிட்டாரு. இது வந்து அவருடைய இந்த ஜீனோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. அவருடைய சயின்ஸ் ஃபிக்ஷனெல்லாம் வந்து வேற ரேஞ்சுக்கு இருக்கும். அவருடைய திமிலா இதெல்லாம் வரையும் அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூச்சர்ஸுக்கு 40 years 50 years முன்னாடியெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால் அவருடைய திங்கிங்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. இந்த ஒரு 15 years ஒரு கேப் இருக்குல்ல சார், இதில் வந்து நீங்கள் படங்களுக்கான கதைகள் எழுதிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த சமயங்களில் வந்து சுஜாதா சாரோட நினைவுகள்லாம் என்ன நினைக்கிறோம்? நான் மறந்தால் தானே நினைக்கிறது, அவர் இல்லாத எதுவும் இல்லை. என்னுடைய ரைட்டிங்லேருந்து எல்லா இடத்துலையும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிருப்பார். இன்னொன்று வந்து நான் வந்து அவரை மறந்தால் தானே நினைக்கிறதுக்கு. அது வந்து எவ்ரிடே எனக்கு இது படித்தானே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். அவர் இருந்தால் என்ன பண்ணுவார், அவர் இருந்தால் என்ன பண்ணுவார், அப்படி தான் இது பண்ணுவேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய படத்தையும் நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன்னா வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம பேசுறது அப்படி டே இங்கே வாடான்னு சொல்லி அவர் என்ன சொல்லுவார், வாடா மட்டும் சொல்லிட்டு பாரு, டே எதுக்கு முன்னாடி, வாடா எல்லாமே வந்துச்சு இல்லை, அப்புறம் டே எதுக்கு முன்னாடி, அது மாதிரி ஒரு கஞ்ச பிசின இதுதான் தானே பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது எழுதும்போது சில ஃப்ளோவில் எழுதுவோம், பேசும்போது ஃப்ளோவில் வரும், பட் எடிட் பண்ணும்போது அது மாதிரி வரும். நான் ஆக்சுவலி அந்த படம் வந்து தி பெஸ்ட்டு தான் பண்ணேன். பட் நீங்கள் பார்த்தது தான் கம்மி. அதில் தப்பிச்சு வந்தது தான் நீங்கள் பார்த்துருக்க படம் மொழி. பட் அது ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் நிச்சயமாக வந்து வீட்டுக்கு போயிருந்தீங்களா கூட வந்து வீட்டுக்கு போனால் கூட வந்து ஒரு 4 நாளுக்கு 3 நாளுக்கு வந்து மண்டையில் குறைஞ்சிட்டே இருந்திருக்கும். அது மாதிரி இருந்தது அது படம். பட் அந்த தமன்னாவும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ், அவ்வளோ நல்லா பண்ணிட்டாங்க. எல்லா கேரக்டரும் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. பட் அது சில பிரச்சனைகளால் வந்து நிறைய விஷயங்கள் இறக்க வேண்டியதாச்சு.